ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமான நாள். அதாவது 20/5/2024 திங்கட்கிழமை வளர்பிறை பிரதோஷம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நம்ம வழிபடுவதில் மிகவும் முக்கியத்துவம் காட்டணும். மனிதனின் தீரா துயரத்தில் இருக்கும் பொழுது அவனை தூக்கி தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களில் முதன்மையானவர் தான் சிவபெருமான். ஆகையால் தான் இன்றளவும் சிவ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறதே தவிர அது ஒரு நாளும் குறைவதில்லை. அப்படியான சிவபெருமானின் சில வழிகளில் வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய துயரம் விரைவில் தீரும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா வளர்பிறை பிரதோஷத்தில் இன்றைய தினம் எவ்வாறு நம்ம சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரதோஷ வழிபாடு என்றாலே பார்த்திங்கன்னா நம்முடைய சகல துன்பங்களும் தீர செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கின்றது. அதிலும் நம்மளுடைய கர்ம வினையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீர இந்த பிரதோஷ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படியான பிரதோஷம் வரக்கூடிய நாள்களை பொறுத்து அதன் முக்கியத்துவமும் அமையும். இன்றைய பிரதோஷமானது சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் வந்துள்ளது. அதுவும் வளர்பிறை பிரதோஷமான வளர்பிறையானது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து இன்பங்களும் செல்வங்களும் வளர்வதற்காக வணங்கப்படும் நாளாக உள்ளது. அத்தகைய நாளில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நாம் எப்படி வழிபாடு செய்யப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை தள்ளி வைத்துவிட்டு இல்லைன்னா வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயம் பிரதோஷ வேலையில் சென்று சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் போக முடியவிட்டாலும் பரவாயில்ல, அதன் பிறகாவது ஆலயத்திற்கு செல்ல முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாள் எப்பொழுதுமே நம்மளுடைய வேலையை சாயந்தர வேலையில் முடித்துவிட்டு கண்டிப்பாக நம்ம ஆலயங்களுக்கு சென்று சிவ தரிசனத்தை நம்ம பெற்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இப்போது நாம் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு வானலிங்கம் ஆத்மலிங்கம் போன்ற எந்த லிங்கம் நம் வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வீட்டில் வச்சிருக்கிற அந்த லிங்கங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்று பிரதோஷ வேளையில் பன்னீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சிவலிங்கத்தை எளிமையான முறையில் அலங்காரம் செய்து ஏதேனும் எளிமையான நெய்வேத்தியம் வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தில் சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்ல வேண்டும். ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் என்ற இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா 108 முறை நம்ம சொல்ல வேண்டும். ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம். அதன் பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் பகிர்ந்து உண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் எந்த லிங்கமும் இல்லை என்றால் சிவபெருமானின் படத்தை வைத்து கூட இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யலாம். பன்னீரால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நம்ம படைக்கலாம். ஏனெனில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கான முக்கியத்துவம் பெறுவார்கள். சிவபெருமானானவர் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர். ஆகையால் அவருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நமக்கு பல மடங்கு பலனை தரக்கூடியவராக இருப்பார். சிவாலயங்கள்லாம் போனீங்கன்னா நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அவரோட அபிஷேகத்தை நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் நமக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. வீட்டில் என்னால் வழிபாடு செய்ய முடியலை, வீட்டில் நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஆலயத்திற்கு சென்று நாங்கள் மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் போக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். இப்படியான பார்த்திங்கன்னா சிவபெருமான இந்த பிரதோஷ நாளில் எளிமையாக நம்ம இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லாம் தீர்வதோடு நல்ல ஒரு செல்வ வளத்தோடு வாழக்கூடிய யோகத்தையும் அவர் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கையுள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டு முறையை செய்து பலனடையலாம் அப்படிங்கிற கருத்தோடு பார்த்திங்கன்னா அந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்மளுடைய பாவங்களையும் சரி துன்பங்களையும் போக்கி நம்மளுடைய கர்ம வினைக்கேற்ப நமக்கு வாழ்க்கை பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அதனால் பார்த்திங்கன்னா சிவ வழிபாட்டில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைக்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். இனியும் கர்ம வினைகளை சேர்க்காத வகையில் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இன்றைய நாள் தவறாமல் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.